அண்ணாமலை ஸ்கூலில் தான் நம்ம ரோகிணியோடைய பையன் படிக்கிறான். அதை சீக்கிரத்திலே விஜயாவுக்கு தெரிய வரப்போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே விஜயாவை நம்ம சிந்தாமணி ஃபோன் போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? நான் எவ்வளோ விஷயத்த சொன்னேன். நீங்கள் கொஞ்சமாவது அந்த மீனா வந்து என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவள் இப்போ வளர்ந்துருப்பாளா? நீங்கள் வந்து இப்போ அவளை நீங்கள் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எம்மளம் அவளுக்கு அடிமை தான் அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு அது ஒரு காலம் நடக்காது. நான் கண்டிப்பாக மீனாவை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஜயா வந்து பேசுகிற அத்தனையும் கேட்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி கேட்டுருந்தாங்க. இவங்க யார்கிட்ட இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா விஜயாட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்ட்டி நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்களா, அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க நம்ம விஜயா, இந்த மீனாவுக்கு தொழில் ரீதியாக போட்டியாக பண்ணுறாங்கல்ல, கல்யாண மண்டபம் அதெல்லாம் புக்கிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பேர் தான் சிந்தாமணி. அவங்க தான் டான்ஸ் கிளாஸ்க்கு என் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அன்றைக்கி எனக்கு வந்து கிஃப்ட்டு அது இதுன்னு கொடுத்தாங்கல்ல, அது எல்லாமே அவங்க தான். நான் அவங்க பேச்சை கேட்டு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நம்ம ரோஹிணிகிட்ட. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் என்கிட்ட கேட்டு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மீனாவை நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்து இந்த ரோஹிணியை நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் மறந்துட்டீங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நானும் மறந்துட்டேன் பார்த்தியா, உன்னையும் வந்து என் கூட சப்போர்ட்டாக வச்சுருந்தேன்னா அந்த மீனா இன்னைக்கு போய் அந்த டெக்கரேஷன் ஃபோன் மூலியமாக செஞ்சுருக்க மாட்டாளே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி ஆன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ரோஹிணி உங்கள் கூட எப்போதுமே வந்து உங்களுக்கு ஏண்டு தான் இருப்பாள். நீங்கள் சொல்கிற அத்தனையும் உங்கள்கிட்ட மறைச்சி எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எப்போதுமே ஆறுதலாக நான் தான் இருப்பேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு நம்ம விஜயாக்கிட்ட நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ரோஹிணி, இனிமேல் நான் உன்ட்ட எந்த விஷயம்னானா நான் சொல்கிறேன். அந்த சிந்தாமணி பொம்பளையை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து போகிறாரு அண்ணாமலையை தேடி ஸ்கூலுக்கு. போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட அம்மாவை பார்த்துருந்தாங்க. அந்த அந்த சுட்டி பையனையும் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு, என்ன நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, என்றெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இப்படி இருக்கீங்களே, கொஞ்சமாவது சொல்லியிருந்தால் அவங்க வீடு தேடி வந்திருப்போம்லா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் பொண்ணு இங்கே வந்துடுச்சு, அதனால் நான் இங்கே தான் வந்து இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துட்ட. அப்போனா நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் பொண்ணை வந்து என்கிட்ட வந்து காட்டுங்க, நான் உங்கள் பொண்ணை பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க முத்து. இல்லை அவள் இப்போ வந்து எங்கேயோ வேலை இருக்குதுன்னு போயிருக்கிறா, அவள் எப்போ வருவான்னு தெரியாது, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு நம்ம ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த தடவை நான் வந்து கண்டிப்பாக அவங்கள நான் சந்திச்சே ஆகணும். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டும் உங்கள் 2 பேர்த்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிடுதாங்களே, அவங்கள நான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்டால் அந்த அம்மாவுக்கு பரபரப்பாக இருக்குது. ஐயோ இவன் வந்து முத்து சும்மா விடமாட்டானே, இது ரோகிணி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இந்த வீட்டில் இருக்க விடுவானா, இல்லாட்டினா ரோகிணியை அந்த வீட்டில் விஜயாவை தான் அந்த ரோகிணியை இருக்க விடுவாளா அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ளே பீதியை கலப்புது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரோகிணிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இப்படி முத்து வந்து சந்திச்சான் ஸ்கூலில் கொண்டு நான் விட போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இப்போ அங்கே இருக்கானா போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் போயிட்டு மேலே இன்னொரு நாள் இப்போ நான் ஆஃபரில் வந்திருக்கேன், போயிட்டு பிறகு வாரேன் அப்படின்ட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, மீனாட்ட போய் நான் வந்து பார்த்தேன்னா அந்த குட்டி பையனையும் அவங்களையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போவோமா அப்படின்னு மீனாவும் முத்தும் சொல்லி கிளம்புறாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரிய போகுது ரோகிணியோட நிலமை. இவங்க மாட்டுவாங்களா என்னன்னு தெரில. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் போகுது.